நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பைக்கில் செயின் கார்டு ஓப்பனில் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சில பைக்கில் செயின் கார்டு க்ளோஸில் கொடுத்துருப்பானுங்க. இது ஏன் நான் சொல்கிறேன், எப்பயுமே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, செயின் கார்டு க்ளோஸில் இருக்கிற மாதிரி வண்டி இருந்தது அப்படின்னா அது ஸ்பீடாக போகிறதுக்கு உருவாக்கப்பட்டதல்ல, டெய்லி பர்பஸ்க்காக யூஸ் பண்ண வேண்டியது. அதில் லோ மெயின்டெனன்ஸுங்க, ரொம்பலாம் பெருசாக ஆயில் விட தேவையில்லை. ஒரு 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி ஆயில் விட்டாலே போதும், நல்லாவே அதில் நிற்கும். அதே மாதிரி ஈஸியாக வியர் அண்ட் டியரும் அவ்வளோவா ஆகாதுங்க. சில பைக்கில் செயின் கார்டு ஏன் ஓப்பனில் கொடுத்துருக்காங்கன்னா 2 விஷயங்க. ஒன்று வெயிட் கம்மி பண்ணணும், இன்னொரு விஷயம் அது ஸ்போர்ட்ஸ் பைக் மட்டும் தான் மோஸ்ட்டாக ஓப்பனில் கொடுத்துருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்குனாலே கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ என் செயின் வந்து அந்த ஸ்ப்ராக்கெட் கூட ரொம்ப ஸ்பீடாக வந்து கனெக்ட் ஆகும், அதனால ஹீட் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகுங்க. ஸோ செயின் கார்டு ஓப்பனாக இருக்கிறனால அந்த எதிர்கார்டு டேரெக்டாக வந்து அதை கூல் பண்ணுங்க. இதுவே ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கல்லாம் அந்த கார்டு வந்து க்ளோஸில் இருந்ததுன்னா ஹீட் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகும், அதனால வியர் அண்ட் டியர் ரொம்ப அதிகமாகுங்க. அதனால தான் ஓப்பனில் கொடுக்குறாங்க. பட் செயின் ஓப்பனில் இருக்கிறனால நிறைய லூப்ரிகன்ஸ் அடிக்கடி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு.